என் பிள்ளைக்கு ஒய்ஃபுமே நானுமே பேசுனது பணத்தை மட்டும் பாப்பாட்ட காட்ட தேவையில்ல. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Food sponsored by Tavasukutti Biryani, a branches at Anna Nagar, Arumbakam, Avadi, Maduruvayal, Pallavaram, Pallikkaranai, Ramapuram, Tambaram. உட்காந்து இப்படி ஒரு போட்டோ இருந்தது ஜாக்லிங்க. நான் என்ன பண்ணேன், ஒரு ஃப்ளோவில் எப்பயும் போல முதல் முறையாக நிலவு கீழே பார்க்கறது என்னை விட அழகா இருக்கு. வீட்டில் இருந்து வச்சேன் புரியல எனக்கு. இல்லை ஜாக்லின் எனக்கு ரொம்ப க்ளோஸ் இல்லைம்மா, அப்போலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். தவம் இல்லாமல் கிடைத்தவள் நீ, தேடாமல் தேடி வந்த வரமும் நீ, எனது இருளில் கிடைத்த வெளிச்சம் நீ, எனது வாழ்க்கையில் பெரும் பொக்கிஷம் நீ. அது எப்பயுமே ஆகும். விஜயகாந்த் சார் நம்மளை விட்டு மறைஞ்சதுக்கப்புறம் அதிகமாக நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறது அவர் சாப்பாடு போட்டார். நான் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இதே சாலை கிராமத்தில் பிரசிடென்ட் ஆஃபீஸில் வாட்டர் வாஷில் வேலை செஞ்சோம். நான் சாப்பாடுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும். எனக்காக பசின்னு வரவங்க அங்கே தான் உட்காந்துருக்காங்க. போய் பார்த்தனா 40 பேர் 50 பேர் கீழே உட்காந்துருப்பேன். அங்கே நிற்கிறாங்க. எங்கே போவாங்க? என் பிள்ளைக்கு ஒய்ஃபுமே நானுமே பேசுனது பணத்தை மட்டும் பாப்பாட்ட காட்ட தேவையில்லை. அவள் என்ன ஆசைப்படுறதை கேட்கட்டும், ஆனால் அதுக்கு அடம் பிடிச்சா அதை வாங்கி தர மாட்டேன். ஒரு விளையாட்டுக்கு கூட அந்த குழந்தை ஏதோ பார்த்து டக்குன்னு கிழிச்சா கூட அதோட வலி என்னன்னு நமக்கு தெரியும். அதான் சொன்னேன், 5 ரூபாயிலேருந்து அம்மா முறுக்கு அதர்ஸெல்லாம் சுட்டு தருவாங்க. நான் ஸ்கூல் படிச்சுட்டு முடிச்சுட்டு ஈவினிங் சைக்கிள் போய் வித்துட்டு வரேன். அன்றைக்கி கஷ்டப்பட்டேன், இன்றைக்கி அம்மா அப்படி ஜம்முன்னு இருக்காங்களா. ஏன்னா அவரை பார்க்கணுன்றது கனவு. 9 மணிக்கு வர சொன்னாங்க, நான் காலைல 6:30 மணிக்கு போய் படுத்தேன். அது ஒரு வைப். ஒரு தலைவர் நம்மளை பிடிச்ச உடனே ஒரு உடம்பு ஒரு மாதிரி ஆகுது இல்லை, பாசிட்டிவ் வைப். அப்பா, இப்படிப்பட்ட ஒரு டிராவல்லாம் யோசிக்கும் போது என்ன தோணும்? விடாமுயற்சி தான். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் February 14 முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பயங்கரமான கவிஞர் தெரியுமா? ஏன்னா இன்ஸ்டால வந்து அக்காவுக்கு விஷ் பண்ணி ஒன்று போட்டுருப்பாரு. பாப்போம், ஃபாலோ பண்ணுவாரு. அது எல்லாமே பண்ணுவாரு. அதான் என்ஜாய் பண்ணுவாரு. டைம் கிடைக்கிறப்பெல்லாம் எங்கேயுமே மூட் அவுட் ஆகி உட்கார மாட்டாரு. என்ன டென்ஷனா இருந்தாலும் பக்கத்துல இருக்கவங்கள அந்த ஃப்ளோவில் தான் வந்து நேற்று ஜாக்லினுக்கு பிறந்த நாள் ஆயிடுச்சு. சரி, காரில் உட்காந்து இப்படி ஒரு ஃபோட்டோ இருந்தது ஜாக்லினுக்கு. நான் என்ன பண்ணேன், ஒரு ஃப்ளோவில் எப்பயும் போல முதல் முறையாக நிலவு கீழே பார்க்கறது என்னை விட அழகா இருக்கு. புரியல எனக்கு. வீட்டில் இருந்து வச்சேன், என்னது இது? இல்லை ஜாக்லின் எனக்கு ரொம்ப க்ளோஸ் இல்லைம்மா, அப்போலேருந்து ஃப்ரெண்டு. நமக்கு எதாவது யோசிச்சா அதான் சேது அண்ணா கூட ஒரு தடவை அமிச்சா டிபி ஒன்று வச்சுருந்தாரு. அப்போ பார்த்துட்டு பண்ணேன். ஒரு விஷயத்த நான் பார்த்தேன்னா அதான் எனக்கு தோணும். ஓகே, அதை வச்சு ஒன்று டெவலப் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் பார்க்கணும். ஓகே, அதுல இருந்து ஒரு விஷயம் அப்படி அது எழுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த நீங்கள் ஃபர்ஸ்ட் லைன் ஒன்று போட்டிருந்தீங்க, அது மட்டும் எனக்கு டக்குன்னு மறந்துருமேனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன். அக்காவுக்கு ஒன்று போட்டிருந்தீங்க, அது பார்த்தோன்னா நீங்கள் பாட்டு எழுதலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுன்னா. அந்த வேற கரெக்டான நேரத்தில் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகாது. பேர் சொல்லாமல் மொபைல் சொல்லு. தவம் இல்லாமல் கிடைத்தவள் நீ, ஏன்னா நிறைய நமக்கு வேண்டுவோம் தவம், அது இல்லாமல் கிடைத்தவள் நீ, தேடாமல் தேடி வந்த வரமும் நீ, எனது இருளில் கிடைத்த வெளிச்சம் நீ, எனது வாழ்க்கையில் பெரும் பொக்கிஷம் நீ, எனது வாழ்க்கையின் மறுபாதி நீ, என்னவளுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு. என்னவல் அது எப்பயுமே அது போன இதுக்கு அந்த என்னவல்ன்றப்ப அந்த வார்த்தை ரொம்ப இதாக இருக்கும். ஆமாம் ஆமாம், நம்மளும் என்னவல் அப்படின்றப்ப எனக்கானவள் அப்படிங்கிறது ஒன்று இல்லையா? கிரேட், சூப்பர். இனி தலைவரை பார்க்க போன அந்த இது எல்லாருமே வந்து என்ன பேச போறோம் பதட்டத்தில் இருப்போம். இவர் நைட்டு முந்தின நைட்டு வந்து காஸ்டியூம் டிசைட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன காஸ்டியூம் இது, ஓகேவா பிளாக் போட்டு போயிடலாம், ஒயிட் போட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அது ஒரு சம மொமெண்ட் இல்லையா? லைஃப் டைம் வேற லெவல் இல்லை, லைஃப் டைம் சொல்லுவாங்கல்ல. 9 மணிக்கு வர சொன்னாங்க, நான் காலைல 6:30 மணிக்கு போய் படுத்தேன். பார்த்தோம் 7:30 6 மணிக்கு vlog போயிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது ஒரு ஏன்னா நம்ம நேரம் பார்த்து தான் வண்டி பஞ்சராக இருக்கும், பெட்ரோல் இல்லாமல் இருக்கும், தள்ளின்னு போகணும், ஏதாவது ஒன்று ஆகும். அதனால் முன்னாடி போய் படுத்துறேன். ஏன்னா கனவு. பா என்னென்ன பேசினாங்க? நிறைய குடும்பத்தை பற்றி கேட்டிருப்பேன். நிறைய பேசினாப்புல. அங்கே இருந்து அவங்க ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு பாபாஜி எல்லாமே சொன்னார். அது ஒரு வைப். ஒரு தலைவர் நம்மளை பிடிச்ச உடனே ஒரு உடம்பு ஒரு மாதிரி ஆகுது இல்லை, பாசிட்டிவ் வைப். அப்பா, எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ரஜினி சார், கமல் சார், விஜயகாந்த் சார் எல்லாருமே பிடிக்கும். அவங்களோட நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு கேட்டால் இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ வரைக்குமே ஸ்டில் விஜயகாந்த் சாரோட இறப்புக்கு அப்புறம் இப்போ வரைக்குமே 403வது நாளான இன்னைக்கு 404 நாள் தொடர்ந்து டெய்லியுமே வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்கீங்க. அந்த ஒரு சர்வீஸை பற்றி எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னன்னா விஜயகாந்த் சார் நிறைய பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் நம்மளை விட்டு மறைஞ்சதுக்கப்புறம் அதிகமாக நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறது அவர் சாப்பாடு போட்டார்.
நான் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இதே சாலை கிராமத்தில் பிரசிடென்ட் ஆப்போசிட்டில் வாட்டர் வாஷில் வேலை செஞ்சவன் நான். வண்டி கழுவிட்டு இருந்தேன். சாப்பாடுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த கஷ்டத்தை யாருமே படக்கூடாது. அதுமாரி விஜயகாந்த் சார் இப்படி பண்ணியிருக்காரு, நம்ம அதை ஏன் நம்ம பண்ண முடியாது. ஆனால் ஒரு 10 நாள் எனக்கு எடுத்துக்கிச்சு இதை பண்ண முடியுமா. ஏன்னா பாதி நேரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இல்லை இதுக்கப்புறம் நம்மளால் பண்ண முடியாது. இப்போ அதுக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். மக்கள் சாப்பாடு கொடுக்குறதுக்கு நான் ஓடிக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கேன். கேர் எடுத்து வேலை நான் போயிட்டு இல்லை நான் சாப்பாடு கொடுக்குறேன், எனக்கு அமௌண்ட் பத்தலை, யாராச்சும் நீங்கள் ஒரு அமௌண்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு இல்லை நான் எடுத்த முடிவு இது. நான் பண்ணணுன்ட்டு அதுக்காக நான் உழைக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு 10 நாள் எடுத்து இதை பண்ண முடியுமா. நான் பால் நிறுத்திட்டேன். பசின்னு 10 நாள் வந்து சாப்பிட்டு 11 நாள் யாரோ வந்து அங்கே நின்று பார்த்தா ஐயோ இன்னைக்கு இல்லையான்ட்டு திரும்பி போயிடக்கூடாதுன்ட்டு நான் ஃபஸ்ட்டு நான் சொன்னதே சாப்பாட்டுக்கு சொன்னது, வெயில், மழை, புயல், என்ன வேணா இருக்கட்டும், தீபாவளி, பொங்கல், நல்ல நாள், கவர்மெண்ட் ஹாலிடே, அது வேணால் எனக்கு சாப்பாடு இருந்துடும் அப்படி சொல்லி தான் நான் முடிவு பண்ணது. எனக்கு இல்லைங்க இன்றைக்கி மழை எப்படிங்க அதான் உங்களுக்கு தேவையில்லை. எனக்காக பசின்னு வரவங்க அங்கே தான் உட்காந்துருக்காங்க ரெகுலராகவே. நான் போய் பார்த்தேன்னா நான் 40 பேர் 50 பேர் கீழே உட்காந்துருப்பேன். அப்போ நான் என்ன எனக்கு இவ்வளோ தண்ணி இருந்தது. இப்போ ரீசெண்டாக தண்ணி வந்ததில்ல, அப்போயே அதை எல்லாத்தையுமே மூட்டை கட்டி சாப்பாடு எடுத்துமே என் ஃப்ரெண்டில் நான் கொடுத்துட்டு இருந்தேன். பிஎஸ்எல் ஆஃபீஸ் முனையில் நின்று, ஏன்னா அவங்க அங்கே நிற்கிறாங்க, உள்ளே வர முடியல, தண்ணி இவ்வளோ இருக்குது, அங்கே நிற்கிறாங்க. எனக்கு தெரியும் அவங்க பசியில் இருப்பாங்கன்ட்டு. எங்கே போவாங்க, நல்லா இருக்கிற நாள்லேயே இது பண்ணுவாங்க, பசியில் அந்த மழை தண்ணியில் அவங்களுக்கு என்ன சாப்பாடு செஞ்சுப்பாங்க கேட்டு. ஸோ அவங்களுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு இதை இது பண்ணி தான் பண்ணுவான். அப்புறம் இப்போ ஒரு 5 நாள் கொடுத்ததுக்கப்புறமாவே நான் போய் கீழே கேட்பேன், எப்படி ஃபுட்டு எப்படி இருக்கான், ஃபுட்டு நல்லா இருக்கு, கொஞ்சம் தண்ணி இருந்தால் நல்லா இருக்கணும், தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு தான் மறுபடியும் வாட்டர் பாட்டில், ஆமாம் வாட்டர் கேனோட சரி தண்ணியும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை, எப்பயாச்சும் ஒரு தடவை டக்குன்னு ஒரு சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு எப்படி இருக்குது, உப்பு இருக்கா, கரெக்டாக இருக்கா, டேஸ்ட்டாக எல்லாமே பக்கவாக இருந்தது அதை பண்ணுவேன். எல்லாருமே வந்தால் வயிறாரு சாப்பிட்டு போகணும். அது ஒரு மாதிரியான சந்தோஷம் கொடுக்கும். ஒரு வேலை பார்க்குறோம், வேலையில் ஒரு சக்ஸஸ் கிடைக்குது, அது ஒரு கைண்ட் ஆஃப் சந்தோஷம். இது ஒரு மாதிரியான சந்தோஷம் கொடுக்கும் இல்லையா. இப்போ அந்த கணக்கு கூட நான் போகிற அந்த அந்த நம்பர் வருதுல்ல, அந்த நம்பர் இன்னும் எவ்வளோ டிஜிட் ஆகுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அப்புறம் வர சந்ததிக்கு என் பிள்ளைங்க எவ்வளோ பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அது வரணும். ஏன்னா இவன் ஆரம்பிச்சிடான், இவனாலலாம் முடியுமான்னாங்க. அந்த நம்பர் இடம் பார்த்தாத அளவுக்கு பண்ணணும், போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. கிரேட் சூப்பர்ண்ணா, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வாட்டர் வாஷில் வேலை பார்த்தது, விஜய் டிவியில் லைக் சீனியர் ஆர்டிஸ்ட் கொடுக்குற சின்ன ஸ்பேஸில் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை காமிச்சு அதில் கொஞ்சம் வெளியில் வர்றது, இப்படிப்பட்ட ஒரு ட்ராவல்லாம் யோசிக்கும் போது என்ன தோணும்? பொதுவாக வீட்டில் உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது என்ன தோணும்? விடாமுயற்சி தான் இல்லை. ஓகே, எவ்வளோ நம்ம உண்மையாக உழைக்கணும், கஷ்டப்படணும், உண்மையாக உழைக்கணும், அதுக்கான பலன் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். அதே போல் லக்கும் இருக்கணும். ஏன்னா தேவையில்ல, கண்டிப்பாக வேணும். தலைவர் சொல்கிறது அதுதான், நேரம் காலம் இது எல்லாமே தலைவர் அதான் எல்லாமே யோசிச்சு பேசுவார். எல்லா விஷயமும் கரெக்டாக அவர் பேசின அத்தனையும் இன்றைக்கி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட சாங் ஆகட்டும், எதாக இருக்கட்டும், இளமையில் படுத்தவன் முதுமையில் தவிக்கிறான், எல்லா விஷயமே நீ வந்து இந்த வயசு நான் அதான் சொன்னேன், 5 ரூபாயிலேருந்து அம்மா முறுக்கு அதர்செல்லாம் சுட்டு தருவாங்க. நான் ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் சைக்கிள் போய் விற்றுட்டு வரேன். அன்றைக்கி நீங்கள் கஷ்டப்பட்டேன், இன்றைக்கி அம்மா அப்படி ஜம்முன்னு இருக்காங்களா வீட்டில், அம்மா அப்பா நமக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அம்மா இட்லி கடை வேலை பார்த்துருந்தாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தாங்க எல்லாம். இன்றைக்கி புள்ள நல்லா வந்துட்டான், அதுதானே கஷ்டப்பட்டாங்க. அவங்க கஷ்டப்பட்டதுனால நாங்கள் கஷ்டப்படுறோம், அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம கஷ்டப்படணுன்ற கஷ்டப்படாமல் எதுவுமே ஈஸியாக கிடைக்காது. எனக்கு நீங்கள் இப்போ தலைவர் பாட்டு சொல்லும் போது எனக்கு தலைவரோட ஒரு ஃபேவரட்டான ஒரு சாங் இருக்குது, மனிதன் படத்தில். மனிதன் வாழும்போது செத்து நிலைத்தவன் மனிதனா, வாழ்ந்த போதும் பெயரை நாட்டி நிலைத்தவன் மனிதனான ஒரு பயங்கரமான ஒரு வரி இருக்கும். அது நீங்கள் சொல்லும் போது அது டக்குனு எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. தலைவரோட சாங் எல்லாமே அவ்வளோ கருத்தாக அழகாக இருக்கு, வாழ்க்கைக்கு எடுத்துக்கலாம். அதில் அதுக்காகவே அந்த மெனக்கிட்டு அந்த தலைவருக்காக எழுதுவாங்கல்ல, 2 மாதங்கள் அப்படின்னா 2 நம்ம இப்போ யோசிச்சு பார்க்குறோம். இப்போ இருக்க ஜெனரலாம் இது 2 அப்படின்னா 2 மாதம் 10 மாதம் பெற்று எடுத்திருக்காங்க. அந்த லிரிக்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் அப்படி தலைவர் அங்கே எது பேசலாமே அது கரெக்டாக இருக்கும். அதை வாங்கிட்டு தான் நான் இப்போ இது பண்ணுறேன். இப்போ என் பிள்ளைக்கே பணம் அந்த அருணாச்சலம் படத்தில் தலைவர் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி தான் என் ஒய்ஃபுமே நானுமே பேசுனது தான். பணத்தை மட்டும் பாப்பாட்ட காட்ட தேவையில்லை, அவள் என்ன ஆசைப்படுறதோ கேட்கட்டும். ஆனால் அதுக்கு அடம் பிடிச்சா அதை வாங்கி தர மாட்டேன். நான் வாங்கி தர மாட்டேன். பணம் எடுத்துகிறோன்னு அப்படியே எங்கள் அம்மாட்ட கொடுப்பேன், சாமி ரூமில் வச்சுட்டு எடுத்துன்னு கொடுப்பேன். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்களோ அங்கே எடுத்துகிட்டு வைப்பேன், ஒய்ஃப்கிட்ட கொடுப்பேன், ஒய்ஃப் எடுத்துன்னு வந்து வருவேன். இவங்க 2 பேரும் தான். இப்போ பாப்பாட்ட இதுனா அது என்னன்னு தெரியாது, அது பேப்பராக நினைக்கிற வரையும் அவளு ஓகே. அது பணமாக நினச்சிட்டானா லைஃப் அந்த பணத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு தெரியும். கண்டிப்பாக ஒரு விளையாட்டுக்கு கூட அந்த குழந்தை ஏதோ பார்த்து டக்குன்னு கிழிச்சு அதோட வலி என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ குழந்தை ஓகே இப்படி ஒரு பொருளை கொடுத்து இந்த மாதிரி வச்சுக்கு அதை வேற யாராவது பிடிங்கிட்டாங்க அழுதுனா
அழுதுனே இரு, எவ்வளோ நேரம் காலிலேருந்து விடிய விடிய கூட திருப்பி அந்த பொருள் கொடுக்க மாட்டேன். இப்போ இது இப்படி வாங்குறேன், அப்படி வாங்குறேன்னா அப்பா அப்படின்வாங்க, என்னம்மாண்ணா அப்படியே கம்முன்னு இருப்பாங்க. ஓகே, இந்தடா தங்கம் கொடுத்துவேன், நீ அழுவு பெஞ்சு இந்த படி எடுத்து போடு, இதை வாங்கி கையில் கொடுத்துருவேன். நீ ஒரு பொருளுக்கு இப்படி பண்ண, சாப்பாடு ஊட்டுறப்ப கூட வெளியே போயிட்டு அந்த மாடை காமிச்சு விட்றது, ஆடை காமிச்சு விட்றது, அந்த மொபைலில் காமிச்சு கூட அப்போ பார்த்து கூட விட்டுக்கூடாது. மொபைலு டிவிக்கு அவங்களுக்கு பிடிக்காது. ஃபோனே நம்ம அங்கே ஓரம் வச்சா கூட எடுக்க மாட்டாங்க. அப்பா அப்படின்னு வெளில போகிறப்ப எடுத்து கொடுப்பாங்க. ஓ சூப்பர். மற்றபடி அவங்களுக்கு இப்போ வரைக்கும் 1.5 வயசு. எங்கள் அண்ணன் பையனுக்கு இப்போ 3 வயசு, இதுவரையும் ஃபோன் யூஸ் பண்ணது கிடையாது. வா 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 சொல்லுவாங்க அது வேணாம். ஏன்னா என்னன்னா இப்போ தாத்தா பாட்டி கூட இருக்காங்களே, எங்கள் அப்பா அம்மா கூட இருக்காங்களே, இப்போ அப்படி வளர்ந்ததால நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். நம்ம அப்படி தானே இருந்தோம். வெளியில் போயிட்டு அந்த வெயிலில் விளாண்டது முட்டி தேஞ்சு ரத்தம் ஊற்றின்னு வீட்டுக்கு வருவோம். அதில் நம்ம மஞ்சள் வச்சு இதெல்லாம். இன்னைக்கு இப்போ டக்கு எது சின்னக்கா டக்குன்னு ஹாஸ்பிட்டல் ஒரு வாரம் அப்படிங்கிற மாதிரி. அப்போல்லாம் எதுவுமே இல்லை, கீழே விழுவோம் கை. நீங்க இப்போ அந்த 90s இருக்க அத்தனை பேர் பாருங்க, முட்டி மட்டும் கருப்பா இருக்கும், இருக்கவே இருக்காது. எல்லாம் கலரா, முட்டி மட்டும் கருப்பா இருக்கும். இந்த முட்டி ஃபுல்லா கருப்பா. எனக்கு இங்க 2 பேர் இருக்கு. என்னன்னா சைக்கிள் ஓட்டுனா கீழே விழுவோம். ஆமா, அப்பாலாம் அப்படி பாப்பாரு, தாத்தா அப்படி உட்காரு, ஏஞ்சிரு ஓட்டு, பரவாயில்ல ஓட்டு. இன்னைக்கு கீழே வந்துட்டா ஏமா ஒரு டிரைவரை போட்டுடுறாங்க. நீ அவங்க கூட கார்ல போங்க. ஸோ வசதிகள் நிறைய வருது, அதே போல வியாதிகள் நிறைய வருது. ஆமா, உண்மை உண்மை. எவ்வளோக்கு எவ்வளோ வசதி வருதோ அவ்வளோக்கு வியாதி வருது. என்ன பண்ணுவீங்க, எவ்வளோ சம்பாரிச்சு என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு சமைச்சு சாப்பிட்டோம். அன்னைக்கு என்ன அரிசி, இந்த பொன்னி அரிசி, அந்த அரிசி, இந்த அரிசின்னு இருந்ததா? அமெரிக்கன் பொன்னி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. புழுங்கல் அரிசி ரேஷன் வாங்கிட்டோம். அன்னைக்கு யாருக்கும் நோயே வரலையா? சத்தா இருந்தோம், எந்த நோயும் வரல. 6 மணிக்கு சமைச்சு சாப்பிடுவாங்க, நைட்டு சாப்பிடுவாங்க, அப்படி கம்பீரமாக இருப்பாங்க, ஓடுவாங்க, வயலில் வேலை செய்வாங்க. என்ன எரும சாணியை வரட்டி பண்ணி அதுல சாம்பல் எடுத்து பல்லு விளக்கணும், செங்கல் பல்லு விளக்கணும். ஒன்றுமே வரலையா? நீங்களாம் 10-15 பல்லு ரூட் கனல் பண்ண சுற்றிட்டு கிடக்கணும், இல்லை எவ்வளோ பண்ணணும். ஸோ அதுதான் சொல்லலாம், அப்போ இருந்த அந்த இது இப்போ கிடையாது. கரெக்ட். அந்த இது அப்படியே போயிட்டு இருக்கு இல்லையா? எப்படி இருக்கு அண்ணனோட இந்த ஒரு ஸ்பீச் கேட்கறது? கண்டிப்பா நம்ம நிறைய வந்து காமெடி பண்ணி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய நான் வியந்து கேட்டேன் உங்களோட பிள்ளையில ஆரம்பிச்சு பல்லு வரையும் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஜேர்னி பாருங்க. எங்களுக்குலாம் என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, இப்போ புதுசாக வர்ற யங் படிஸ் இருக்கிறாங்களா, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வராங்க, ஒரு ஆல்பமாவோ ஒரு மூவியோ வராங்கன்னா, ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் உதவி பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லைஃப் ஓப்பனிங். அதை ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அமையும் அப்படிங்கிறது வந்து எனக்கு நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்ல வந்தது ரொம்ப நீங்களும் ஜிவி சாரும் வந்தது ரொம்ப ஹாப்பி. ஸோ நீங்கள் எப்படி நான் உள்ள வந்தீங்க, பாட்டை கேட்டேன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, சாங் அதான் கேட்டப்பல சரண் கிரண் வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு ஆல்பம் சாங் ஒன்று பண்ணப்பேன், ஒரு சூப்பர் வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் வந்து பெங்களூரில் இருக்காரு, விஜயகுமார் பெங்களூர் இருக்காரு. நான் போய் அவர் வர சொல்லியிருக்காரு, ஆனால் நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி பார்த்துட்டு வரேன், சரி ரைட் ஓகே, நம்ம ஒரு ஃப்ரெண்டாக சொல்லிட்டு போகிறாப்புலையே ஏதோ ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணுறது கேட்குறாரு போலக்கு. இதில் போனேன், பார்த்தா போயிட்டு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. எப்போ போகலாம் ஷூட்டுன்னு? என்னது எப்போ போகலாம் ஷூட்டா? எனக்கு டான்ஸுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை, என்னை போய் டான்ஸ் இல்லை இது நல்லாயிருக்கும், இது லிரிக்ஸ்லாம் கேளுன்ட்டு அப்புறம் இந்த லிரிக்ஸ்லாம் அனுப்பிச்சுப்பேன். முதல்ல என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் ஜஸ்ட்டு இல்லை மிஸ் ஆகி போகிற அந்த 90s கிட்ஸுடா, ஆஹா 90s கிட்ஸுன்னா சரி ரைட் ஓகே, அவங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக இது பண்ணிவிட்டு பண்ணோம். அப்படியே ஜாலியாக தான் ஆரம்பிச்சிது. பார்த்தா டீம் ஒர்க்காக எல்லாருமே சேர்ந்து அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணி இப்போ வந்து ஒரு அழகாக மக்கள்கிட்ட சேரக்கூடிய ஒரு சாங்காக வந்து நின்று இருக்குது. கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும். மியூசிக் டைரக்டர் கடைசியாக வந்த விநாயக் மகேஷ் மாதிரி ஜிவி சார் வாய்ஸில் நம்ம மியூசிக்கில் பாடுறாங்க அப்படிங்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் தான். எப்படி இருந்தது உங்களுக்கு சார் கூட ஒர்க் பண்ணது? இந்த மொத்த ப்ராஜெக்ட் இந்த ட்ராக்குமே வந்து செம்ம ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. இல்லை இந்த ஸ்க்ராட்ச் டியூன்லேயே வந்து ஒரு வைப்பை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு இவர், அது எப்படின்னு தெரில. அண்ட் மெயினாக வந்து இதுக்கு லிரிக்ஸ் வந்து இந்த 90s புலம்பல் ஒரு கான்செப்ட் வந்து வி வர் ஆல்வேஸ் ஹேவிங். ஸோ மீ அண்ட் விஜய் ப்ரோ யூஸ் டு டாக் இந்த 90s புலம்பல் வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ நம்ம பேசுகிறது வந்து அப்படியே ஒரு பாட்டாக ஒரு வைப் மெட்டீரியலாக இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட். ஸோ ஆஃப்டர் தட் ஹேப்பன்ட் ஷாக் ஆஃப் மை லைஃப், ஜிவி ப்ரோ வந்து he was into the project and he was very kind enough to do, and the whole team were very supportive, and especially Vijay and production team எல்லாருமே செம்ம சப்போர்ட்டிவாக வந்து they made this happen. எனக்கு இன்னொரு டவுட் இந்த பாட்டில், பொதுவாக ஒரு பார் செட்டப்ல இருக்குன்னா சில்கோட ஃபோட்டோ நம்ம நிறையா பார்த்துருப்போம், நிறைய வேறு ஏதாவது ஒரு படம் வரும். இங்கே ரஜினி சார் இருக்கிறாங்க, அஜித் சார் இருக்கிறாங்க, விஜய் சார் இருக்கிறாங்க, தனுஷ் சார் இருக்கிறாங்க, கமல் சார் இருக்கிறாங்க. இது யாரோட ஐடியா? அந்த அஜித் சாரோட ஃபேன் யாரு? அப்படியா? அட்டகாசம் போஸ்டர்லாம் போட்டு பயங்கரமா நின்றுட்டு இருந்தார். லிரிக்ல சொல்லியிருப்போம், அவன் இவன் வந்தாலும் ஒருத்தனை மன கொண்டாடும்,
படம்னு வந்தா சீனா செதற விடும் அந்த லைனுக்கு முழுக்க சொந்தக்காரன் நான் தான். ஏன்னா அது என்னன்னா எனக்கு அது இன்ஸ்பிரேஷன். அவர் ஃபேன் பாய் அப்படின்றத தாண்டி நம்ம ஒரு இதுவா பெருசா பாக்குறோம் அவரை. நம்ம அந்த அதை வந்து ஃபாலோ பண்றோம் ஒரு சில விஷயங்களை. ஸோ அதுதான் அந்த ஒரு ஆசை தான். ஸோ இப்போ இவருக்கு வந்து தலைவர் வெறித்தனமான ஃபேன் தெரியும், அது நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ டான்சர்ஸ் கிட்ட இருந்து இப்படி வந்துருவோம். பேசிக்காவே டான்ஸ் பயங்கரம் பண்ணுவீங்க இல்லையா பிரதர்? எனக்கு உங்களோட காஸ்டியூம் உங்களோட கெட்டப்லாம் பார்க்கும்போது பயங்கர வைபா இருக்கீங்க நீங்களே. சின்ன வயசுல இருந்தே டான்ஸ் வேஷ்டி கட்டின பட்டை பாபா பாஸ்கர் தான். ஆமா, அதுல இந்த மாதிரி போட்டுருப்பாரு. இந்த பாட்டுக்கு நம்ம கொரியோகிராஃபி பண்ணியிருக்கோம் அப்படின்ற போது ஒரு சூப்பரான ஹாப்பியான ஒரு விஷயம். ஒர்க் ப்ராசஸுமே சரி, இட் வெண்ட் வெரி 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 வெல். அண்ணனோட ரிஹர்சல் போர்ஷனுமே சரி, அண்ட் தென் ஷூட் டைமும் சரி, வி ஃபேஸ் வெரி மெடிக்கல் இஷ்யூஸை நம்ம ஃபேஸ் பண்ணோம். ஸோ அதெல்லாமே தாண்டியுமே வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோன்ற போது ஒரு சந்தோஷமா இருக்கு. அண்ட் தென் நவ் இட் இஸ் டு ஆடியன்ஸ், அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது தான் 100% பயங்கரமா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸ்டெப் எல்லாம் ரீல்ஸ்ல பறந்துட்டு இருக்கும். கண்டிப்பா அவங்க அதே மாதிரி பாட்டில் வச்சுட்டு டிக்கெட் ஆடுவாங்க. நீங்க அதை பார்க்க தான் போறீங்க. கண்டிப்பா நான் நிறைய இன்புட் அண்ணன் பண்ற விஷயம் தான். இப்போ நம்ம ஒரு 80% ஒரு விஷயத்த கொடுக்குறோம்னா அதை 110 கொடுப்பாரு. டைரக்டர் சார் வந்துட்டு ஒரு விஷயத்த அங்க சொல்லியிருப்பாரு, ஹை ஜெராக்ஸே அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அது சொல்லியிருப்பாரு, ஹாய் ப்ரொடியூசர் பொழந்துன்னு வராரு அப்படின்னு. அது நாக்கு பூச்சி நடந்து போகுது அப்படின்னு. அது அந்த ஒரு ஆடு பையனை ஸ்கூல் ஸ்கூல் அந்த மாதிரி சின்ன ஆட் வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு எனர்ஜி. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயுமே சரி டவுன் ஆயிட்டு இருக்கு. 1 o'clock 2 o'clock மழை பெய்யுது. அந்த அவுட்டோர் இன்டோர் சின்ன ரெண்டுமே ஸ்வாப் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். அவுட்டோர்ல மழை பெய்யுது, உள்ள எனர்ஜி எல்லாருமே வார்மா இருக்கும். குளிர், பெங்களூர் குளிர் தெரியும், மழையில குளிரே இல்லை. அண்ணனோட எனர்ஜிக்காக we are all warm on the set. ஸோ அது அண்ணனால தான். அண்ணன் கிராம்ப், கால் பெரிய கிராம்ப் அந்த நாள், அதையுமே தாண்டியுமே நான் பண்ணித்தரேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து ஒரு தம்ஸ் அப் பண்ணாரு. ஸ்டார்டிங் அது ஷூட்டிங் ரேப் அப் ஆகிற வரைக்குமே வந்துட்டு தம்ஸ் அப்லேயே தான் இருந்தார். அதுதான் தட் மேட் இஸ் வெரி மச் கான்ஃபிடென்ட். தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ ப்ரொடியூசர். எனக்கு தெரிஞ்சு பாட்டு கேட்டா பழக்கப்பட்ட சாங்கா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஓகே சொல்லியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, ஆக்சுவலி டேலண்ட் தான், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். ஸோ அதனால தான் கிரண் வந்து என்னை அப்ரோச் பண்ண உடனே இமீடியட்டாக நெக்ஸ்ட் டேவே அப்ரூவ் பண்ணிட்டேன் நான். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் அவர் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸு. அதுக்கப்புறம் புகழ் சார்ன்னு சொன்னோன்னா நாங்கள் வந்து பெங்களூரில் எங்கள் ஃபேமிலியோட மொத்த ஃபேன்ஸ். சௌரு, அப்புறம் சரண், ரக்ஷித், என்னோட டீம் ஹரிஷ் குமார் அண்ட் ஸ்டீவன், இவங்க எல்லாமே அவங்களோட ஹார்ட் ஒர்க் அது நான் கண்ணில் பார்த்தேன். ஸோ டூ குட். அண்ட் ஃபைனலி எல்லாரும் டீமாக நினச்ச மாதிரி ஜி பிரகாஷ் சார் உள்ள வந்தோடனே we are like extraordinary happy. Great. And it is come out too good. So very happy. பார்ல வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டு யாரும் வர மாட்டாங்க. பார்ல அதுக்கு காஸ்டியூமே வேற. முதலாளி வரலாம், முதலாளி வரல, பார் ஓனர் வரலாம். இல்லை அதுதான் அந்த லிரிக்கே வருது இல்லைங்களா காலையில் கல்யாணம் ஆயிட்டு ஈவினிங் பார்ல இருக்கு. அதான் கான்செப்ட். அவ்வளவு வெக்ஸ் ஆயிருக்கு கல்யாணத்துல. டீம் தேங்க்யூ சோ மச். எனக்கு ஒரு பாட்டோட இந்த இன்டர்வியூ முடிச்சா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி யார் நல்லா பாட்டு பாடுறா டீம்ல? நம்மளே நம்ம பாட்டை பாடுமா? ஃபர்ஸ்ட் பாடிடலாம். நான் ஜஸ்ட்ல மிஸ் அதுல ஜஸ்ட்ல மிஸ் ஆயி எஸ் ஆயி பிறந்த 90s கிட்ஸ்டா காலம் வரும் ஒன் சைடால வாழ வெறியான கோயிந்த கேட்டு பாருடா. பிரேக்கம் நல்லா கணக்கேதும் இல்ல, கஷ்டத்தெல்லாம் நான் எங்க சொல்ல. அதோட போனா காப்பிரைட் சார். ஆமா, எங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டீம். நிறைய எதிர்பார்க்குறோம். இன்னும் நிறைய ப்ராடக்ட் நிறைய இது எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருங்க. நாங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுறோம். புகழண்ணா தேங்க்யூண்ணா. நிறைய நீங்கள் ப்ராஜெக்ட் இன்டர்வியூ எடுத்த உங்களுக்கும் சூப்பர் வாழ்த்துக்கள். நிறைய இன்டர்வியூ சூப்பராக எடுங்க. ரெட் நூல் உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். எங்களை இன்டர்வியூ எடுத்ததுக்கு லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Food sponsored by Tavasakutti Biryani, a branches at Anna Nagar, Arumbakam, Avadi, Maduravayal, Pallavaram, Pallikkaranai, Ramapuram, Tambaram. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் February 14 முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.